வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. என் முன்னாடி எவ்வளவு மாங்காயை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மாங்காயில வந்து ஏதோ நம்ம ரெசிபி பண்ண போறோம் அப்படின்னு. ஆந்திரா ஆவக்காய் ஊறுகாய் நம்ம இன்னைக்கு போட போறோம். இந்த சீசன் வந்தாலே எனக்கு வந்து ரொம்ப ஆந்திரா ஞாபகம் வந்துடும். ரொம்ப வருஷம் வந்து ஆந்திரால இருந்ததுனால அங்க பார்த்தேன்னா இந்த மாங்காய் சீசன் வந்தாலே போதும், அவளுக்கு வந்து இது ஒரு கொண்டாட்டம், ஒரு பண்டிகை தான். எல்லாருமே ஆவக்காய் ஊறுகாய் போட்டுருவா. ஒவ்வொரு வீட்லயுமே நிறைய பெரிய பெரிய ஜாடிக்கு போட்டு வச்சிருவா. இப்ப நம்ம எப்படி தீபாவளி அப்படின்னா கேக்குறோம் இல்லையா, தீபாவளி வந்துடுதான்னு. அது மாதிரி இந்த சீசன்ல எல்லாருமே ஆவக்காய் போட்டாச்சா அப்படின்னு கேட்பா. நம்ம எப்படி தீபாவளி பட்சம் நம்ம அக்கம் பக்கத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி அவ ஆவக்காய் போட்டு எல்லாருக்கும் டேஸ்ட்டுக்கு கொடுப்பா. எங்க ஆவக்காய் எப்படி இருக்கு நீங்க பாருங்க அப்படின்னு. இந்த சீசன் வந்தாலே ஒரே கொண்டாட்டம் தான், ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆந்திரால வந்து ஆவக்காய் போடுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாங்காய் நிறைய கிடைக்கும். நம்ம பார்த்து எப்படி வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, மாங்காவோட சைஸ் வந்து ரொம்ப பெருசா இல்லாம ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதே நேரம் மாங்காய் வந்து தோல் மெல்லிசா இருக்கணும், நல்லா புளிப்பாவும் இருக்கணும், உள்ள வந்து நல்லா அந்த கொட்டை பிடிச்சிருக்கணும். அப்பதான் வந்து ஆவக்காய்க்கு கரெக்டா இருக்கும். நல்லா வந்து மரத்துல இருந்து பறிச்ச காயா இருக்கணும், கீழே விழுந்த காய், அடிப்பட்ட காய் அந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம ஆவக்காய்க்கு வந்து சரியா வராது. நம்ம வந்து ஆவக்காய் ஊறுகாய் கரெக்டா போட்டிருக்கோம் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொஞ்ச நாள் ஆனா கூட இந்த மாங்காய் வந்து நம்ம அதுல சேர்த்திருக்கிற உப்பு, காரம், கடுகு பொடி, வெந்தய பொடி அது எல்லாத்தோட பிளேவர்ஸும் அப்சர்வ் பண்ணிருக்கணும். இதுல இருக்கிற புளிப்பை நல்லா ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஆனா மாங்காய் பீஸ் வந்து இப்ப நம்ம கட் பண்ணி போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நறுக்குன்னு இருக்கணும். அதுதான் வந்து கரெக்டான ஆவக்காய் ஊறுகாய். குழன்னு போகக்கூடாது, மாங்காய் பீஸ் வந்து சாஃப்டா ஆகவே கூடாது. அதோட பிளேவர்ஸ் எல்லாமே நல்லா பிளெண்டா இருக்கணும். சின்ன சின்ன டிப்ஸோட கரெக்டான அளவுகளோட ஆவக்காய் ஊறுகாய் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாங்காய் ஊறுகாய்க்கான அளவுகள் சொல்லும் போது இத்தனை மாங்காய்க்கு இவ்வளவு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, சில இடத்துல நமக்கு சின்ன மாங்காயா கிடைக்கும், சில இடத்துல பெரிய மாங்காயா கிடைக்கும். அப்ப அளவு கரெக்டா இல்லாதனால மிஸ் மேட்ச் ஆயிடும். அதே வந்து இந்த மாங்காய் பீசஸ் நம்ம கட் பண்ணிட்டு இந்த பீசஸ வந்து கப்லயோ டம்ளர்லயோ அளந்துட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுகள் யூஸ் பண்ணி யார் போட்டாலுமே ரொம்ப சூப்பரா கரெக்டா அமையும். அதனால நம்ம இன்னைக்கு பீசஸ் அளந்து நான் வந்து எல்லா அளவுகளும் கரெக்டா சொல்றேன். நீங்க அதே அளவு நீங்க போட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் ஆவக்காய் ஊறுகாயே நான் போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கூட சூப்பரா அமைஞ்சிடும். இந்த ஊறுகாய் வந்து 2 வருஷம் ஆனா கூட கெடவே கெடாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். மாங்காய் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எப்படி வாங்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நல்லா ஒரு மணி நேரம் டப்லயோ அதுல தண்ணியை பிடிச்சு வச்சு மாங்காய் அதுல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா, மாங்காய் பறிக்கும் போது இதுல பால் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு துணியால தொடச்சிட்டு ஃபேன் கீழே நல்லா ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ விட்டுடணும். அதுல லேசா கொஞ்சம் ஈரம் இருந்தா கூட ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிடும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிக்சியா இருக்கட்டும், இல்ல கரண்டி, பேசன், தட்டு, நம்ம எதுல மிக்ஸ் பண்ண போறோமோ நம்ம யூஸ் பண்ற அத்தனையுமே வந்து கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா ட்ரையா இருக்கணும். இந்த எல்லா விஷயங்களும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். மற்றபடி ஆவக்காய் ஊறுகாய் போடுறது கஷ்டமான விஷயமே இல்ல, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட பர்ஃபெக்டான ஆந்திரா ஆவக்காய் ஊறுகாய் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மாங்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சி கொஞ்சம் நேரம் ஃபேன் கீழே வச்சுட்டேன். கொஞ்சம் கூட ஈரம் இல்லை பாருங்க. இப்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடுறோம். கொஞ்சம் டீப்பாவே கட் பண்ணிக்கலாம். இது போல கட் பண்ணிப்போம். இதுக்குள்ள வந்து இந்த மாங்கொட்டை இருக்கும் இல்லையா, அதோட சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கணும். இதுதான் கொஞ்சம் நமக்கு வேலையா இருக்கும். நல்ல ஷார்ப்பான கத்தியோ அருவாமனையோ வச்சு நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியா கட் பண்ணிடலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் கத்தி வச்சுட்டு இருக்கேன். சில ஊர்ல எல்லாம் நம்ம மாங்காய் வாங்குற இடத்துலயே கூட இந்த மாதிரி கட் பண்ணியும் தருவா. அப்படி வசதி இருந்தா நம்ம கட் பண்ணியும் வாங்கிக்கலாம். பாருங்க, இதை போல நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ரிமூவ் பண்ணிடணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஊறுகாய் நமக்கு 1 வருஷத்துக்கு தாங்காது, கெட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் அந்த 2ஆ கட் பண்றதுதான் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் நமக்கு. நமக்கு இந்த ஆவக்காய் ஊறுகாயில மாங்காய் பீசஸ் வந்து எந்த சைஸ்ல வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஆனா ஒவ்வொரு பீஸ்லயும் இந்த ஓடு இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாங்காய் பீஸ் வந்து எவ்வளவு நாள் ஆனாலும் நல்லா நறுக்குன்னே இருக்கும். நான் வந்து சின்ன சின்ன பீசஸை தான் போடுறேன். இந்த பெரிய பீஸ் சாப்பிட முடியாம வேஸ்ட் ஆயிடும் அப்படிங்கிறதுனால பாருங்க, நான் இந்த சைஸ் தான் கட் பண்றேன். இது வந்து கரெக்டா இருக்கும். இதுலயும் பார்த்தேன் அப்படின்னா கண்ணாடி மாதிரி ஒரு லேயர் ஒண்ணு இருக்கும் பாருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன்.
இதையும் வந்து நம்ம எடுத்துடணும். பெரிய பீஸா இருக்கும்போது கூட நம்ம இந்த லேயர் எடுத்துடலாம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு. இது வந்துடும். இதே போல நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா மாங்காயும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச எல்லா மாங்காயும் நான் இதை போல கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, எல்லா பீஸ்லயும் இது மாதிரி ஓடு இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது அந்த ஓடு வராம இந்த மாதிரி வந்திருக்கும் இல்லையா பீசஸ், அதை வந்து நான் தனியா எடுத்துட்டு இருக்கேன். இது நம்ம ஆவக்காய் போடுவோம் இல்லையா, அந்த மாங்காயோட சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரம் அப்படியே சாஃப்ட் ஆயிடும். அதனால இது எல்லாத்தையும் நம்ம தனியா எடுத்துடலாம். சும்மா உப்பு காரம் போட்டு நம்ம கல்யாண மாங்காய் ஒரு கால போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நம்ம இதுல போட்டுக்கலாம். இல்ல ஒரு தொகையில் கூட நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இந்த மாங்காய் வந்து நம்ம ஒரு கப்போ டம்ளரோ ஏதாவது வச்சு நம்ம அளந்துக்கலாம். நான் வந்து இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணி அளந்துக்க போறேன். இது போல கொஞ்சம் நல்லா கோபுரமா அளந்துக்கணும். அளந்தது பெரிய பாத்திரமா அகலமான பாத்திரத்துல நம்ம அளந்து எடுத்துக்கணும். நான் இந்த பாத்திரத்துல எடுத்துக்கிறேன். 2 3 டோட்டலா பார்த்தீங்கன்னா இதுல 4 கப் இருக்கு. இப்ப இதுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாமே வந்து நம்ம இந்த கிண்ணத்துலதான் அளந்து சேர்த்துக்க போறோம். நம்ம மாங்காய் பீசஸ் எல்லாம் அளந்தோம் இல்லையா, அதே கப்ல நமக்கு இந்த ஆவக்காய் ஊறுகாய்க்கு 1.5 1.25 கப்பு வரைக்கும் எண்ணெய் தேவைப்படும். நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 கப்பு எண்ணெயை இந்த பாத்திரத்துல எடுத்துப்போம். இந்த எண்ணெயில நம்ம 2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மஞ்சள் பொடி எண்ணெயில நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மஞ்சள் பொடி கலந்த எண்ணெயை இந்த மாங்காய் பீசஸ்ல விட்டுருவோம். இந்த மாதிரி விடுறதுனால இந்த மாங்காய் கொஞ்சம் எண்ணெயில ஊறும். எவ்வளவு நாளாலும் மாங்காய் பீஸ் வந்து சாஃப்ட் ஆகாம நல்லா நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். ஊறுகாய் கெட்டும் போகாது. இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவோம். ஒரு அரை மணி நேரம் மாங்காய் பீசஸ் எண்ணெயிலேயே ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் பொடிச்சு எடுத்துடலாம். கடுகு நான் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். நல்லா கிளீன் பண்ணிட்டு கல்லு தூசிலாம் இல்லாம பார்த்து நம்ம எடுத்துக்கணும். மிக்சி ஜாரும் ஈரம் இல்லாம இருக்கா அப்படின்னு பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப வந்து வெந்தயத்தை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த கப்ல 1 கப்பு எண்ணெய் வந்து மாங்காயில விட்டோம். இன்னொரு அரை கப்பு இந்த பவுல்ல விட்டுக்கலாம். மாங்காய் அடர்ந்த அதே கப்ல அரை கப்பு வந்து கடுகு பொடி இந்த எண்ணெயில சேர்த்துருவோம். அதே கப்ல 1 கப்பு மிளகாய் பொடி, நான் வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்க்கிறேன். இது வந்து காரமும் கம்மியா இருக்கும், கலரும் வந்து நல்லா இருக்கும். அதே கப்ல அரை கப்பு சால்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி சேர்த்துப்போம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் விட்டு வச்ச இந்த மாங்காயும் வந்து எண்ணெயில வந்து நல்லா ஊறி எடுத்து நம்ம எண்ணெயில கலந்து வச்சிருக்கிற உப்பு காரம் கடுகு பொடி வெந்தய பொடி இது எல்லாத்தையும் வந்து இந்த மாங்காயில சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம சேர்த்துக்கிற உப்பு காரம் இதெல்லாமே வந்து மாங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம விட்ட எண்ணெய் வந்து அடியில இருக்கு இல்லையா, இதோட அப்படி கலந்துட்டோம்னா ஈஸியா மிக்ஸ் ஆயிடும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 நாள் இப்படியே ஊறட்டும். அதாவது இன்னைக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, நாளைக்கு விட்டுட்டு நாளன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நாளன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு உப்பு காரம் ஏதாவது வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல எண்ணெய் வந்து கம்மியா இருந்தாலும் விட்டுக்கலாம். நம்ம 3வது நாள் இதை நம்ம பார்ப்போம். ஆந்திரா ஆவக்காய் ஊறுகாய் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு 3 நாள் ஆயாச்சு. முந்தா நாள் நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சோம். நேத்து ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன். இன்னைக்கு வந்து 3வது நாள். இன்னைக்கு வந்து ஆந்திரா ஆவக்காய் ஊறுகாய் பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. திரும்பவும் நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலர் பாருங்க, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. வாசனையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எண்ணெய் வந்து நல்லா மிதந்து மேல ஒரு லேயர் வந்துடுது. அதனால எண்ணெயும் வந்து கரெக்டா இருக்கு. நம்ம இன்னும் அதிகமான எண்ணெய் சேர்க்க வேண்டியது இல்லை. இது பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இதே பார்த்தாலே வாயில் எச்சில் விடுறது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். இது வந்து நம்ம பேஸ் ஊறுகாய் அப்படின்னு வச்சுக்கலாம்.
நமக்கு பிடிச்ச மாதிரி இதையே நம்ம டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல நம்ம மாத்திக்கலாம். பாதி ஊறுகாய் பவுல்ல எடுத்திருக்கோம், மீதி வந்து இதுல இருக்கு. இது வந்து நம்ம இஞ்சி ஃபிளேவர்ல ஆவக்காய் பண்ணிக்கலாம். பாருங்க 50 கிராம் இஞ்சி. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் போக நல்லா ஃபேன் கீழே காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தோலை சீவிட்டும் திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஃபேன் கீழே வச்சுட்டு இது போல கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். கிரேட்டர் பவுல் எதுவுமே வந்து ஈரம் இல்லாம நம்ம பாத்துக்கணும். இந்த துருவின இஞ்சியை நம்ம இந்த ஆவக்காயில சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த ஆவக்காய் வந்து இஞ்சி ஃபிளேவரோட ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு பூண்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு 100 கிராம் பூண்டு தோல் சீவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மிக்சியில கொரப்பா அரைச்சி சேர்த்துக்கலாம். மீதியை வந்து அப்படியே முழுசாவே போட்டுடலாம். ஒரு 3 நாள்ல வந்து அந்த முழுசா போட்ட பூண்டு வந்து ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்ல இஞ்சி பூண்டு சேர்த்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். பிரவுன் கொண்ட கடலை அதை வந்து ஒரு துணியால நல்லா தொடச்சிட்டு அதை சேர்த்தோம் அப்படின்னா கூட ஒரு 4-5 நாள்ல வந்து இதுல ஊறிடும். அதுலயும் வந்து இந்த மாங்காயோட புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது அதுவுமே நல்லா இருக்கும். இது மாதிரி பேஸ் நம்ம பண்ணிட்டு இத்தனை விதமா நம்ம இதையே நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப இந்த ஊறுகாயை வந்து நம்ம கண்ணாடி பாட்டில்லையோ இல்ல செரமிக் ஜாடிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாட்டில் அல்லது ஜாடி இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இதுல ஊறுகாயை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இஞ்சி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ஆவக்காய் ஊறுகாயை இந்த பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். கலரே பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. இது போல கண்ணாடி பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேல பாருங்க இது மாதிரி ஒரு லேயர் எண்ணெய் வந்து எப்பவுமே இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். இந்த எண்ணெய் இப்படி இருந்தாலே வந்து ஊறுகாய் 2 வருஷம் ஆனா கூட கெட்டு போகாது. நம்ம எடுத்துக்கரிச்சு ஸ்பூனால எடுத்தோம்னா எண்ணெயும் சேர்ந்து வரும். அப்ப வந்து நம்ம போர்க்கால எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஃபுல்லா பாட்டிலே வடிஞ்சிடும். நம்ம ஊறுகாயை மட்டும் எடுத்துக்கலாம். அப்ப இந்த எண்ணெய் வந்து அப்படியே இருக்கும். இந்த ஊறுகாயை நம்ம வெளியில வச்சாலும் வச்சுக்கலாம், இல்ல ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம். வெளியில இருந்தது அப்படின்னா கலர் கொஞ்சம் மாதிரி டார்க் ஆயிடும். ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இந்த கலர் மாறாம புது ஊறுகாய் போல இப்படியே இருக்கும். ஆவக்காய் ஊறுகாய் பாருங்க 3 நாள்லயே பிரமாதமா ரெடி ஆயிடுது. நம்ம இன்னைக்கு வந்து பிளெயினான ஆவக்காய் ஒண்ணு பண்ணிருக்கோம். இஞ்சி போட்டு இஞ்சி ஃபிளேவர்ல ஆவக்காய் பண்ணிருக்கோம். பூண்டு போட்டும் பண்ணிக்கலாம், இஞ்சி தனியா பூண்டு தனியாவும் பண்ணிக்கலாம், இல்ல இஞ்சி பூண்டு கலந்தும் பண்ணிக்கலாம். இதோட வந்து நமக்கு பிரவுன் கொண்டக்கடலை வரும் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த காம்பினேஷன்ல நமக்கு எப்படி பிடிக்கிறதோ நம்ம அதை போல பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம பாட்டில ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி ஊறுகாய் நம்ம கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உப்பு காரம் எதுவும் கம்மியா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இல்ல எண்ணெய் வந்து மேல மிதந்து வரல, அடியில இருக்கு அப்படின்னாலும் நம்ம எண்ணெயும் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது போல பாட்டில ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம்னா கலர் மாறாம ஊறுகாய் எவ்வளவு நாளாலும் நல்லா இருக்கும். வெளியிலேயே வச்சிருந்தாலும் ஊறுகாய் கெட்டு போகாது. ஆனா கலர் மட்டும் கொஞ்சம் மாறிடும். நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு இது போல கொஞ்சமா சின்ன பாட்டில் எடுத்துட்டு மீதியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆந்திரால வந்து இது போல ஊறுகாய் போட்டதுக்கு அப்புறமாவா எப்படி டேஸ்ட் பண்ணி பாப்பா அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஊறுகாய் கலந்தோம் இல்லையா, இந்த பாத்திரத்துல இருந்து ஊறுகாய் எல்லாம் பாட்டில எடுத்துனதுக்கு அப்புறம் இதுல எப்படி சைட்ல எல்லாம் நல்லா ஒட்டி இருக்கும் பாருங்க. இதுல வந்து இத போல சாதத்தை போட்டுப்பா. கொஞ்சமா போட்டிருக்கேன். ஆத்துல நிறைய பேர் இருந்தா கொஞ்சம் நிறைய சாதமும் நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துருவா. நிறைய பேர் இருக்கா ஆத்துல அப்படின்னா சாதமும் நிறைய போட்டு இன்னும் கொஞ்சம் ஆவக்காய் ஊறுகாயும் போட்டுக்கணும். நாங்க 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னா நான் கொஞ்சமா கலந்துருக்கேன். இந்த மாதிரி கலந்துட்டு பாருங்க கலர் பாக்குறதுக்கு எப்படி அட்ராக்ஷனா இருக்கு. இது போல உருண்டையா உருட்டி எல்லாருக்கும் ஆளுக்கு வந்து ஒவ்வொரு கை அப்படியே கொடுப்பா. ஆத்துல எத்தனை பேர் இருக்காரோ எல்லாருமே அதை சாப்பிட்டு அவ்வளோ அதை என்ஜாய் பண்ணுவா. நம்மளும் இப்ப வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. உப்பு, காரம், இந்த மாங்காயோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த கடுகு வெந்தய வாசனையோட ரொம்பவே பிரமாதமா இருக்கு. நான் இந்த பாட்டில் எல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி வெறும் ஊறுகாய் கொஞ்சோண்டு வாயில போட்டு பார்த்தேன். அப்பயே வந்து உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் பாட்டில வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். யாருக்குமே வந்து எந்த கன்ஃபியூஷனும் வராம இருக்கிறதுக்காக தான் மாங்காய் பீசஸை கட் பண்ணி நம்ம பாட்டில என்ன கிண்ணமோ கப்போ டம்ளரோ என்ன இருக்கோ அதுல அளந்துட்டு அதுலயே வந்து உப்பு, காரம், கடுகு பொடி, வெந்தய பொடி எல்லாமே வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்படிங்கறதுனால இந்த டிப்ஸையும் இந்த அளவுகளையும் ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் போட்டா கூட இந்த ஊறுகாய் வந்து சூப்பராகவே அமையும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஆந்திரா ஆவக்காய் ஊறுகாவை நீங்க கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. சூப்பரா அமையும். இதே போல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா 2 வருஷம் அதுக்கு மேல கூட இந்த ஊறுகாய் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.